ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் 7 பேர் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஞானதேசிகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நில சம்பந்தப்பட்ட வழக்குகள், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதே போல கோலக்நாத் கேஸ், அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமையை நாம் அரசியல் சட்டத்தை அமன் பண்ணலாமா, பாராளுமன்றம் அமன் செய்யலாமா, திருத்தலாமா என்றால் அடிப்படை இந்த சட்டத்தை, அரசியல் சட்டத்தில் இருக்கிற அடித்தளத்தை அகற்ற முடியாது என்றெல்லாம் அரசியல் சாசன பெஞ்சுக்கு போயிருக்கிறது. ஆகவே சட்ட நுணுக்கங்கள் கொண்ட வழக்கு அரசியல் சாசன நீதிமன்றத்துக்கு அனுப்புவது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கம். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் விசாரித்த நீதிபதிகள் மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா என்கிற கேள்வி எழுகிறது. வெறும் கொலை குற்றம் என்றால் மாநில அரசுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய புலனாய்வு விசாரணையோ அல்லது இந்த 7 பேரில் 4 பேர் இலங்கையை சார்ந்தவர்கள், இந்தியர்கள் அல்ல. இவர்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. இலங்கையிலிருந்து இந்தியாவில் ஊடுருவி இங்குள்ள சில பேரோடு சேர்ந்து இந்த தேசத்தின் ஒரு மாபெரும் தலைவரை கொலை செய்தவர்கள். இவர்கள் நிரபராதிகள் என்று அற்புதம்மாள் பேசியதை பார்த்தேன் ஊடகங்களில். அவரை யாரோ தவறாக வழி நடத்துகிறார்கள். ஏனென்றால் பக்கத்தில் இருந்து ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், நிரபராதி நிரபராதி என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நிரபராதி அல்ல. ஜனாதிபதியிடம் போட்ட கருணை மனு காலதாமதமாக தீர்ப்பளிக்கப்பட்டதால் அதன் அடிப்படையில் அவர்களுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இப்பொழுது விடுதலை செய்யலாம் என்று மாநில அரசு எடுத்த முடிவு சரியா தவறா என்கிற வாதம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. 4 பேர் இலங்கையை சார்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அவர்களை எப்படி நடத்துவது என்கிற உரிமை மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. இமிகிரேஷன் லா. ஏனென்றால் பாஸ்போர்ட், விசா இல்லாமல் இந்த இந்தியாவுக்குள் இருக்கிற யாரையும் எப்படி நடத்துவது, நாடு கடத்துவது, எப்படி வைப்பது என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கிறது, மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு. ஆகவே இதில் மாநில அரசு தலையிட்டு செய்யலாமா என்கிற விவாதங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இதை சட்ட ரீதியாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதை அரசியலாக்கி தமிழ் ஆர்வலர்கள் என்ற பெயரில் இதை அரசியலாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. மூன்று மாதத்திற்குள் இது முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையின்படி பல்வேறு செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அது வரவேற்கத்தக்கது. கொடி, தோரணங்கள், ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கடைசி பிரச்சாரம் முடிகிற அன்றைக்கு 77, 89 நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 100 லாரி ஊர்வலம் போய் 5 மணிக்கு முடியும். அதெல்லாம் இப்பொழுது இல்லை. ஆகவே செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. வன்முறைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தெருவிலே அதிகமாக இதுபோல பிரச்சாரம் செய்வது தடைபட்டிருப்பதால் வன்முறைகள் குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய வன்முறை ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த 144 தடை உத்தரவு திடீரென்று தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் உதித்தது என்று எனக்கு தெரியவில்லை. மிகச்சிறந்த முறையில் தேர்தல் ஆணையம் பணியாற்றியது. ஆனால் ஒன்றை நான் ஒத்துக்கொள்கிறேன், தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசினுடைய அதிகாரிகளையும் காவல்துறையும் வைத்துத்தான் அவர்கள் இயங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த பணப்பட்டவாடா என்கிற ஒரு அத்தியாயத்தை இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி செய்திருக்கிறார்கள். இது யார் அதிகமாக செய்தார்கள், யார் குறைவாக செய்தார்கள் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால்
லெவல் பிளேயிங் ஃபீல்டு, சம வாய்ப்போடு அரசியலில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற தேர்தல் ஆணையத்தின் தத்துவம் தமிழகத்தில் தகர்க்கப்படுகிறது என்பது உண்மை.